உங்கள் புத்தி எவ்வளவு மலிவானதாக இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த கட்சியே ஆபாசம், திமுக கருவின் குற்றம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தனது முதல் அரசியல் பிரவேசத்தை உதயநிதி அவர்கள் செய்கிறார். இவருக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அழகான எம்பி கிடைப்பார். எவனாவது இப்படி பேசுவானப்பா? இப்போ தம்பியை அங்கே தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சொன்ன வாயில் வருமா அந்த வார்த்தை? அப்போ உங்கள் சிந்தனையே அருவருப்பால் நிரம்பி இருக்கிறது. இதில் என்ன அருவருப்பை கண்டுவிட்டீர்கள்? தவறை பட்டவர்த்தனமா செய்யணும்னு சொல்றாரு அப்படின்றாங்க சார். அந்த ஸ்ரீலங்கா இஷ்யூ அப்பெல்லாம் அங்கே வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. அப்போ மனைவியும் துணைவியும் எல்லாம் பக்கத்துல உட்காந்துருந்தாங்களா? அது பட்டவர்த்தனமா அவர் தவறு செஞ்சதா ஊரே பார்த்துச்சுமா? கருணாநிதிக்கு இரண்டாவது குடும்பம் இருப்பதை, அந்த இரண்டாவது குடும்பத்தில் ஒரு அரசு அலுவலகத்தை நடத்துவதை, முதலமைச்சரின் அலுவலகத்தை நடத்துவதை இது சட்டப்படி தவறு என்று எம்ஜிஆர் அவர்கள் சர்க்காரியா கமிஷனில் புகாராக அளித்தார். சர்க்காரியா கமிஷன் குறுக்கு விசாரணையின் போது கேள்வி கேட்கப்படுகிறது. ராசாத்தி அம்மாள் யார்? இதுதான் கேள்வி. காகிதப்பூ கதாநாயகி கனிமொழியின் தாய் திருமதி ராசாத்தி அம்மாள் அவர்கள் காகிதப்பூ என்ற நாடகத்திலே நடித்தவர். அந்த நாடகத்துக்கு கதைவசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. காதலித்தார், திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொள்ளவில்லை. நிறைமாத கர்ப்பிணியாக சென்னை அரசு மருத்துவமனையிலே ராஜாத்தி அம்மாள் சென்று அனுமதிக்கப்படுகிறார். அப்பெல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏது? உங்க அப்பா யாருன்னு கேட்க. யாருமா அப்பா? கருணாநிதிங்க. ரொம்ப அரிதான பெயர் இது. கருணாநிதினா யாருமா? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அவரு தாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாங்கண்ணா. டாக்டர் ஆரமோட்ட சொல்ல ஆரமோ, டீனுக்கிட்ட சொல்ல டீனு, ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட சொல்ல ஹெல்த் மினிஸ்டர், முதலமைச்சர்கிட்ட சொல்ல அண்ணா அழைத்தார். தம்பி வேலையா தாலியா? அண்ணா தாலி அண்ணா. அப்போ தான் வேலை. தம்பி 2006 2011 காலகட்டத்திலே 2 வாரங்களுக்கு ஒரு முறை கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரிலே விருது வழங்கும் விழா, கலை நிகழ்ச்சி, இந்த பாராட்டு விழா, அந்த பாராட்டு விழா என்று அப்படிப்பட்ட நடனங்கள் நடக்கும். மேடையிலே முதல் வரிசையிலே அமர்ந்து அதை கண்டு கழித்து கொண்டிருப்பார். இவரை குஷிப்படுத்துவதற்கென்றே இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். ராமநாராயணன் அப்போது உயிரோடு இருந்தார். சினிமா ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர் என்று நினைக்கிறேன். எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அஜித் மட்டும் ஒரு நாள் எந்திரிச்சு மைக்கை பிடிச்சி சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பாராட்டு விழா நடத்துங்க, நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்கும், ஃபோன் பண்ணி நீங்கள் கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கணும், சிஎம் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த சன் டிவி கூட, இந்த மாறன் பிரதர்ஸ் கூட சண்டை நடந்து போட்டியாக இவங்க கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த நடன நிகழ்ச்சி, டான்ஸ் போட்டி நிகழ்ச்சி ஒன்று, மாநாடு மயிலாடு, அது கலைஞர் டிவியில், சன் டிவியில் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. அதற்கு போட்டியாக இதில் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒவ்வொன்றுக்கும் கலைஞரே பெயர் வைத்தார். கலைஞர் எடுத்து நிறைய கதைகள்லாம் எடுத்து படித்து பார்த்தோன்னா துப்பிடுவேன். உங்கள் சிந்தை முழுக்க அருவருப்பு நிறைந்திருக்கிறது. அதனால் தான் உங்கள் கட்சியினர் அவ்வளவு பேரும் அருவருப்பாக சிந்திக்கிறார். எனக்கு சல்யூட் வச்சது ரொம்ப கேவலமாக தெரியல சார். நீங்கள் கார் ரேஸ் நடத்துனீங்களே, கேவலமாக தெரியுது. எதுக்கு நடத்துனீங்க? தெரியாத எங்களுக்கு? இதெல்லாம் பேச வேண்டாம் என்று நான் தவிர்க்கிறேன். எதுக்கு உங்களை பால்டாயில் நினைக்கிறாங்க? நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். செஸ் நிகழ்ச்சியில் டெண்டர் யாருக்கு விட்டாங்க? எல்லாத்தையும் பேசிதான் அவன். அப்புறம் சார் எனக்கு தெரிஞ்சு இது 10 நிமிஷம் வேஸ்ட்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க முரசொலி போன்ற பத்திரிகையில தலையங்கம் எழுதும் விவகாரமா இது. என்னைக்காவது பேசியிருக்கோமா நம்ம? திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது பிடிக்கல, சில மாற்றங்களை கொண்டு வரது பிடிக்கல, அவர் அட்டாக் எப்படி பண்றதுன்னே தெரியல. இப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா பதிலுக்கு உங்க மேலேயும் அட்டாக் வரும். கண்ணாடி முன் நின்று பாருங்கள். நீங்கள் யோக்கியர்கள் அல்ல. உங்கள் வரலாறை தோண்டினால் முடைநாற்றம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உங்களோட சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் ஆபாசம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச வேண்டியதை முரசொலியில் தலையங்கமாக எழுதுவீங்களா? அப்போ நீங்கள் அப்போ அந்த கட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது புரிகிறதா? இதனால் தான் சொல்கிறேன், சி லுக், இன்னைக்கு சமூகம் மாறிடுச்சு, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. தம்பி 2001 திமுக தோற்றதற்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ தானே இந்த டிஜிட்டல் ஃபோனு, ஓடிடி எல்லாம் வந்திருக்கிறது. அப்போல்லாம் இந்த வீடியோ டெக்கு, கல்யாணம் சாவுன்னா கிராமங்களில் இந்த வீடியோ டெக்கு வாடகைக்கு எடுத்து வீடியோ கேசட்டில் படம் போடுவாங்க. இது இந்த இலை வீட்டில் எல்லா வீட்லையும் இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நைட்டு ஒரு 2-3 படத்தை போட்டு விடுவாங்க. 2001 தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைரம் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். நீச்சல் உடையில் நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில். இந்த படத்தை கிராமமாக போட்டு காட்டாங்க திமுக கேடிவியில். திருப்பி வைரம் படத்தை போட்டாங்க. ஜனங்க ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. என்ன வைரம் படத்தில் நடித்ததுனால என்ன? இதை மேடையிலேயே கலைஞர் பேசியே இருக்கிறார், பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு எதற்கு இவ்வளவு அங்கீகாரம்? வைரம் படத்தில் நடித்ததற்காகவா? அதோட நீட்சி பேரனிடம் தெரிகிறது. அவருக்கு ஜெயலலிதாவின் நிர்வாக ஆளுமை அவரை தோற்கடித்தது, அவரது அரசியல் நுணுக்கங்கள் எதுவும் தெரியவில்லை. வைரம் படத்தில் நடித்தது தானே கருணாநிதிக்கு தோன்றுகிறது, பேரனுக்கு த்ரிஷாவை பற்றி தோன்றுகிறது. இவ்வளவுதான். இந்த காலம் மாறிவிட்டது. மக்கள் இந்த ஆபாச சிந்தனைகளை விரும்புவதில்லை என்பதை திமுகவினர் கடைசி வரை உணர மாட்டார்கள். அழிந்துதான் போவார்.